everyone. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் காஸ் லா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து காஸ் லாவோட எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ அந்த வேர்டை பாருங்க, ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இருக்கும். எலக்ட்ரிக்னாலே சார்ஜ் தான். ஸோ ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ராக்ட் ஆகுமா? எப்ப அட்ராக்ட் ஆகும்? ஒரு எங்க வச்சாலும் அட்ராக்ட் ஆகுமா? கண்டிப்பா ஆகவே ஆகாது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு பக்கத்துல வைக்கும் போதுதான் ரெண்டு அட்ராக்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ஜுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் இங்க வைக்கிறேன், அட்ராக்ட் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் நான் இங்க மூவ் பண்ணேன், அப்பயும் ஆகல. நான் இந்த இடத்துல வச்ச உடனே ரெண்டும் அட்ராக்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா இதுதான் அதோட அட்ராக்டிங் பாயிண்டோட மேக்ஸிமம் அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட்ல வைக்கிற வரைக்கும் அதை அட்ராக்ட் பண்ணும். இந்த பாயிண்ட் நீங்க தாண்டிட்டீங்கன்னா அதை அட்ராக்ட் பண்ணாது. அப்ப இதே டிஸ்டன்ஸ் தான் இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும், எல்லா சைடும் இருக்கும். இதை நீங்க அப்படியே வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களே, ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு சார்ஜோட அட்ராக்டிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ரீஜனுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஆரம்ப மார்க் போட்டுக்கு என்ன அர்த்தம்னா அது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள யாராவது வந்தீங்கன்னா உள்ள அட்ராக்ட் பண்ணும், இல்லைன்னா ரிப்பல்சன் பண்ணிடும். ஆப்போசிட் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணுது, சேம் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு என்ன பண்ணும், அது விலக்கி வெளியே அனுப்பிடுமா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து இப்படி வைக்கிறேன் பாருங்க, இப்படி இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது சார்ஜ், இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரிக் லைன்ஸ் பாஸ் ஆகுது பாருங்க, 1 2 3, இங்க பாருங்க 4. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆப்ஜெக்ட், அந்த நம்பர் ஆஃப் தான் அந்த சார்ஜோட இல்ல அந்த ஆப்ஜெக்டோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பை இ, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சிருக்கேன்னா இ. சோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஏரியான்னு பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் இது பெருசா இருக்கு, இப்ப நான் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், இதுல எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் போயிருக்கு, ஒண்ணுதான் போயிருக்கு. அப்ப சைஸ் ஏரியா மாறிக்கிட்டே இருக்குமா, அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்னா டிஏ, சேஞ்ச் இன் ஏரியா. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோம்னா க்ளோஸ். இப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்றது என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கா, அதை என்க்ளோஸ் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க. அப்ப அதை எப்படி நான் மென்ஷன் பண்றேன்னா இன்டெக்ரல், ஒரு சர்க்கிள் போட்டுக்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா என்க்ளோஸ்டு இன்டெக்ரல் அர்த்தம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா, பை ஈக்குவல் டு என்க்ளோஸ் இன்டெக்ரல் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாட் சேஞ்ச் இன் ஏரியா. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு, இந்த டாட்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அர்த்தம். அப்ப என்ன வரும், AB cos θ. அப்ப இங்கேயும் பாருங்க அதே மாதிரி இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், க்ளோஸ்டு இன்டெக்ரல் E dA cos θ. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது காஸ் லா. காஸ் லா எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சார்ஜும் அந்த சார்ஜ் கிரியேட் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதனால நமக்கு கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இந்த மூணையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுதான் காஸ் லா. இப்போ பாருங்க, ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜ். அந்த சார்ஜ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரு சர்க்கிள் ஷேப்ல கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த லைன்ல எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது என்ன சொல்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் சர்க்கிள் சொன்னா, அப்ப இதுக்கு ஒரு பேர் என்ன கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா காஸியன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது காஸ்ன்னு சொல்றது தான், அதனால இந்த சர்க்கிள் சர்ஃபேஸ்க்கு பேரு காஸியன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஓகே,
நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வச்சுக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்காக பாயிண்ட். அப்ப ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜை சுத்தி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு அட்ராக்டிங் பவர் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். வைக்கும் போது இதுல n நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதா? அப்படி பாஸ் ஆனா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள் என்னது? பை இ. இப்ப நம்ம பார்க்க போறது சார்ஜும் அந்த சார்ஜ் சுத்தி இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதனால கிரியேட் ஆகுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா பாருங்க, பை இ க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெக்டார் ஃபார்மோட கேன்சல் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னதா a வெக்டார் டாட் b வெக்டார் எப்படி எழுதலாம்? க்ளோஸ்டு இன்டெக்ரல் e dA cos θ. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் லைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். அப்படி நார்மலா இருந்தா ஆங்கிள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி. அப்ப cos 0 டிகிரி என்ன வரும்? 1 ஆயிருமா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் e dA cos 0 டிகிரி. அப்ப cos 0 டிகிரினா 1ன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் க்ளோஸ் இன்டெக்ரல் e dA. சோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா e ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். சோ e ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதுக்கு நம்ம இன்டெக்ரலை கேன்சல் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் எப்படி இன்டெக்ரலை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. நம்ம எதை வந்து இன்டெக்ரல் பண்ணுவோம் அதை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா dAன்னு சொல்லுது. இந்த dA என்ன சேஞ்ச் இன் ஏரியா. இங்க ஏரியான்னு சொன்னது எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காஸியன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான் மீன் பண்ணுது. அப்ப இது என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர் ஷேப்ல இருக்கா? அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னது? ஸ்பியர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 pi r ஸ்கொயர். அப்ப இந்த இன்டெகிரல் கேன்சல் ஆயிடுச்சு. இன்டெகிரல் டிஃபரன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நான் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா பை இ ஈக்குவல் டு இ ஏ. நமக்கு ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/4 pi எப்சிலான் நாட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Q. இங்க Q வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கேபிட்டல் Q யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் Q யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் Q யூஸ் பண்ணலாம். பட் இங்க என்னோட கன்வீனியன்ட்காக கேபிட்டல் Q யூஸ் பண்றேன். பை r ஸ்கொயர். இங்க Q யூஸ் பண்ணும்போது ஒண்ணு மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சார்ஜ் இந்த காஸியன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா என்க்ளோஸ் ஆயிருக்கு, ஃபுல்லா கவர் ஆயிருக்கா. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா என்க்ளோஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சார்ஜ் எப்படி மீன் பண்ணா Q என்க்ளோஸ்ட். ஓகே, நம்ம E ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். ரிமைனிங் என்ன இருக்கு? A ஓட வேல்யூவா? A ஓட வேல்யூ என்னது? 4 pi r ஸ்கொயர். சோ பாருங்க இந்த 4 pi கேன்சல் பண்ணிடலாம். r ஸ்கொயரும் r ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? Q என்க்ளோஸ்டும் ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா எப்சிலான் நாட் மட்டும் இருக்கு. அப்ப எழுதுங்க pi e ஈக்குவல் டு Q என்க்ளோஸ் பை எப்சிலான் நாட். சோ முடிஞ்சு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெரிவேஷனுக்கான மிஸ்டேக்ஸ் பார்த்தலாம். ரெண்டு மிஸ்டேக் தான் நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஒன்னு, இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இங்கேயே கேன்சல் பண்ணணும். செகண்ட், இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியருக்கு பாத்தீங்களா, அதை கரெக்டா ஞாபகம் வச்சு இங்க அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நீங்க மெமரைஸ் பண்ணும்போது தான் மிஸ்டேக்ஸ் வரும். இதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணீங்கன்னா இந்த டெரிவேஷன் ஈஸியா முடிச்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டெரிவேஷன் ஹிண்ட் பார்த்துலாம். மொத்தம் 4 ஹிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹிண்ட் ஃபார்முலா தான். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். அதை அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்கன்னா டாட்டுக்கு பதிலாக காஸ் தீட்டா வந்துடும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ் தீட்டால 0 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணி 1 சேஞ்ச் பண்ணணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள், ஏரியா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா போதும். நீங்க ஏரியா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. E ஓட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். 1/4 pi எப்சிலான் நாட் Q என்க்ளோஸ்ட் பை r ஸ்கொயர். அப்படி நீங்க சப்ஸ்டிட் பண்ணா போதும். இப்போ இந்த ஏவியும் ஈயும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிடும்? பை இ ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்ட் பை எப்சிலான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த என்க்ளோஸ்ட் எழுதுறதுக்கு மறந்துடுவாங்க. அதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே.